ஹலோ ஆல். என்னடா எப்பயும் கடைசியாக போகிறப்ப தானே ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி சொல்கிறேன். இன்னைக்கு ஓப்பனிங் சீனே ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி இருக்கேன்னு கேட்குறீங்க. எனக்கு புரியுது. அதோட காரணம் என்ன அப்படின்னா, நான் இப்போ தான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடித்தேன். அந்த வீடியோவில் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, ஆடியோ எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை, ஜஸ்ட் வீடியோ மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகிருந்திருக்கு. ஸோ அதோட சம்மரியை மட்டும் இந்த ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்ன வீடியோ அப்படின்னா, நான் படிச்சுட்டே இருந்தப்போ எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, நம்ம இப்போ போகிற ஸ்பீட்லேயே போனோம் அப்படின்னா நம்மளால் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்துச்சு. பேசிக்காக நம்மளோட சாப்டர்ஸ் நம்ம எந்த மாதிரி பிரிச்சிருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் நோட்ஸ் டேக்கிங், அப்புறம் வந்து ப்ராக்டிஸ், அப்புறம் மாக் டெஸ்ட், அப்புறம் ஃபைனல் ரிவிஷன். ஓகேவா? இப்போது அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் நோட்ஸ் டேக்கிங்க்கும் சேர்த்து 33 டேஸ் நம்ம போட்டிருந்தோம். ப்ராக்டிஸ்க்கும் மார்க் டெஸ்ட்க்கும் சேர்த்து 33 டேஸ் போட்டிருந்தோம். ஃபைனல் ரிவிஷனுக்கு 7 டேஸும் என்னவோ போட்டிருந்தோம். ஓகேவா? 66 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 கரெக்ட் 6 டேஸ் போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ 72 டேஸ்க்கு பிளான் போட்டிருந்தோம். பீயிங் இன்னைக்கு 9th டே. ஓகேவா? ஸோ 33ல் நம்ம 9th டேல இருக்கோம். ஆனால் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நோட்ஸ் டேக்கிங்கில் வந்துட்டு 10% தான் ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம். இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கு 90 டேஸ் ஆகும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது 90 டேஸ் வந்துட்டு நான் அப்படியே ப்ரொபோர்ஷனேட்டாக சொல்கிறேன். அது வந்துட்டு கண்டிப்பாக அப்படி இருக்காது. பிகாஸ் இந்த 10% எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால 10% இருக்குது. ஸோ சொல்ல முடியாது, இதுக்கு ஒரு 150 டேஸ் கூட ஆகலாம். அதுக்குள்ளே நமக்கு எக்ஸாம் முடிஞ்சு அது ரிசல்ட்டே வந்துடும். ஸோ இந்த பிளான் வந்துட்டு அப்ராப்ரியேட்டாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப நேரம் ஓவர் திங்க் பண்ணி ஃபைனலாக ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கேன். ChatGPTலாம் போய் கேட்டு எல்லாமே அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். மியூட்டடாக தான் இருக்கும், சுத்தமாக ஆடியோவே இருக்காது. பட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஜஸ்ட் நான் டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு 3/4 மணி நேரம் ஓவர் திங்க் பண்ணி ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு சேடான டெசிஷன் தான். we are going to skip this part. அதுக்கு பதிலாக அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோஸ்லேயே சைடில் வந்து அனோட்டேட் பண்ணுறது, தேவையான இடத்துல வந்து பேஜஸ் ஆட் பண்ணி குட்டியாக நோட்ஸ் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த நோட்ஸை வந்துட்டு இதுக்குள்ளேயே இன்க்ளூட் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்க போகிறோம். அண்ட் ஒரு சாப்டருக்கு இவ்வளோ தான் டைம் அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அலோகேட் பண்ண போகிறோம். பிகாஸ் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கை விட ப்ராக்டிஸ், மார்க் டெஸ்ட், ஃபைனல் ரிவிஷன் இதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொரு தடவையுமே நான் நல்லா தான் பண்ணிட்டு போவேன். ப்ராக்டிஸ் பண்ணாமல் வரதுனால தான் எனக்கு வந்துட்டு மார்க்ஸ் கம்மியாகும். ஸோ இந்த தடவை அந்த தப்பை நான் மெயினாக பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஸோ இந்த 33 டேஸை நான் இன்க்ரீஸ் பண்ண பிளான் பண்ணுவேனே தவிர இதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இந்த 33 டேஸில் ஃபுல்லாக எல்லா சாப்டர்ஸ்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோஸ் போட்டுட்டு அதை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராக்டிஸையும் மார்க் டெஸ்ட்டையும் நான் வந்துட்டு ரீச் பண்ணணும். அதுதான் என்னோடய ரிவைஸ்டு பிளானாக இருக்க போகுது. நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம், அதை மாற்றுறோம் அப்படிங்கிற வருத்தம் இருக்கே தவிர அட்லீஸ்ட் இப்போவாது நம்ம இதை மாத்திரமே அப்படிங்கிறது ஓகேன்னு தான் இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டில் படித்த மாதிரி ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது, ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அதில் ப்ரோஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிறப்ப, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அதை மீட் அவுட் ஆகிறப்ப ரியாக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டு அதை நம்ம வந்து ஃபைனல் எண்ட் ரிசல்ட் வருதா இல்லையா அப்படிங்கிறதுல தான் நம்ம சக்ஸஸ் இருக்கே தவிர ஃபஸ்ட்டு போட்ட ஸ்ட்ராட்டஜியை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதுல நம்ம சக்ஸஸ் இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே டு ஸ்டெப் பேக் வைல் இட் இஸ் நாட் கோயிங் இன் ஆர் வே. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். இதை தான் நான் ஒரு 3/4 மணி நேரமாக ஓவர் திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோவையும் ஆனால் நீங்கள் பாருங்கன்னு கூட என்னால் சொல்ல முடியல. ஆடியோ இல்லாமல் நீங்கள் என்ன பார்த்து உங்களுக்கு என்ன புரியும்னு எனக்கு தெரில. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. இனிமேல் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் குயிக்காக இருக்கும். மேபி ஃபைனலுக்கு ஆப்வியஸாக நான் வந்துட்டு எனக்கு இந்த நோட்ஸ் டேக்கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் நம்ம என்ன தான் படித்தாலும் ஒவ்வொரு வேர்டாக பார்த்து அதை எழுதுகிறப்ப நம்ம மைண்ட் அதை ப்ராசஸ் பண்ணுது. பர்சனலைஸ்டாக ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன வார்த்தை போடலாம் நம்மளா யோசிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த கான்செப்ட் வந்துட்டு நமக்கே தெரியாமல் நம்ம ஹார்ட்டுக்குள்ளே போகுது. அது வந்து நல்லா ஃபீல் பண்ணேன். ஒரு 2 சாப்டருக்கு தான் நோட்ஸ் எடுத்திருப்பேன். பட் அதை நான் ஒழுங்காக எடுக்கணும்னு நினச்சி இது வரைக்கும் எடுத்ததில்லை. சும்மா எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எடுப்பேன். இப்போ யூடியூப்பில் வருதுங்கிறதுனால தான் ஒழுங்காக எடுக்கிறேன் ப்ராப்பராக. ஸோ அது வந்து நல்ல டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்குது. ஸோ கண்டிப்பாக ஃபைனலுக்கு நான் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா
ரொம்ப தெளிவான நோட்ஸ் இருக்கும். அண்ட் அதை வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி பக்காவாக பண்ணிடலாம். பட் இப்போதைக்கு குயிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோஸ் போடுவேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ப்ராக்டிஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் போயிடுவேன். அப்புறம் நமக்கு ஃபைனல் ரிவிஷன் மட்டும்தான் இருக்கும். ரிவிஷனுக்கு எதுவுமே இருக்காதா அப்படின்னு கேட்டால், ஐ கெஸ் நான் பர்சனலாக ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்ப்பேன். அப்படி இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபேக்கல்ட்டிஸோட ரிவிஷன் நோட்ஸ் எடுத்துக்குவேன். பட் நம்ம நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான், தனியாக நோட்ஸ் எதுவும் எடுக்க போகிறதில்ல. சாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் அப்படியே இருக்கட்டும், அதை delete பண்ண மாட்டேன். நோட்ஸ் எப்படி எடுக்கிறேன், என்ன மாதிரியான இது பண்ணுறேன் அப்படிங்கிறது யாருக்காவது பை சான்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது இருக்கட்டும். இல்லைனாலும் நான் பண்ணதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்காக அது இருக்க போகுது. அதை பற்றி சொல்லிட்டேன்னா தட்ஸ் இட். எப்பயும் போல் முடிச்சிடலாமா? அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் குட்டியாகவே வச்சுக்கலாம். ஓகே, நான் பிளான்லாம் பண்ணிட்டேன். போய் இந்த டேஷ்போர்டெல்லாம் மாற்றிடுறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்களை அடுத்த அண்டர்ஸ்டாண்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். Until then, spread positivity, take care, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.